உணர்ச்சி நான் வந்து இதை செய்வேன்டா, நான் வந்து இதை பண்ணுவேன்டா, என்கிட்ட ஒரு முறை கொடுத்து பாருங்கடா, சாணி வேற வழியா அரசாங்க விளையாக்கிடுவேன், மாடு வைக்கிறோம் அரசாங்க விளையாக்கிடுவேன், ஆடு வைக்கிறோம் அரசாங்க விளையாக்கிடுவேன், பள்ளிக்கூடமே மொத்தம் இழுத்து முடிடுவேன், இது சாத்தியக்குருண்டா. இதை மனமாற்றம் செய்கிறார். ஆனா மனமாற்றம் வாக்காக மாறுதா? வாக்கு அரசியலுக்கு எடுபடலன்னு சொல்றீங்க. அதை எத்தனை வருஷம் புரிஞ்சுவீங்க? 15 வருஷம் ஆயும் புரிஞ்சுக்கலன்னா இன்னும் எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்க? அதுதான் தோல்வி. அதை போல் அண்ணாமலையும் இருக்க இல்லாமல் மனமாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு பேன் இண்டியா லீடர், தேசிய அளவில் ஒரு தலைவர், களத்தை எங்க என்ன விட்டுறாருல்ல, களத்தை நன்கு படித்தவன் தான் தலைவன். நீங்க மாங்மான்னு முருகிற மாதிரி சுத்திக்கிட்டு பிள்ளையார மாதிரி நீங்க கோட்டை விட்டுறீங்களா? இங்க வெற்றி பெற வேண்டிய விஷயம் வாய்ப்பு இருக்கு, கண்ணறி தெரியுது, அதை வெற்றி பெற்று போக வேண்டியதானே. யதார்த்த அரசியலுக்குள்ள வரணும், கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இறங்கி போகணும். காம்ப்ரமைஸ் ஆஃப் தி பாலிடிக்ஸ். ஓகே, இறங்கி போத்தவல காம்ப்ரமைஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். இது இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இங்க நல்லவனுக்கு இடம் இல்லை, நல்லவன் போல் நடிக்க வேண்டியதான் இடம். பாலிடிக்ஸ் சொல்லி தர சித்தாந்தம் அதுதான்.